இப்போ 9வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான், tan of 1/2 sin inverse 2x divided by 1 plus x square plus cos inverse of 1 minus y square divided by 1 plus y square. அந்த x வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஒய், எக்ஸ் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ், எக்ஸ் அண்ட் ஒய் பண்ணும்போது உங்களுக்கு லெஸ் தென் 1 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவனை நம்ம பார்த்தோன்னே என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிருக்கவே கூடாது. நமக்கு சில ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே இது ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம அதை என்னென்னு பார்க்கலாமா? என்னென்னா sin of 2 theta is equal to 2 tan theta divided by 1 plus tan square theta எழுதிப்போம். அதே மாதிரி cos of 2 theta வந்து 1 minus tan square theta divided by 1 plus tan square theta எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதோட இங்கே வந்து உங்களுக்கு சப்ஸ்டியூஷன், அதாவது எக்ஸ்பிரஷன் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா a square plus x square வந்து அப்படி இருந்துச்சுன்னா, அதான் டினாமினேட்டர் வந்து 1 plus x square இருக்கு பார்த்தீங்களா? ஸோ a is equal to 1 போட்டோன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா x is equal to a tan theta அப்படின்னு அந்த எக்ஸ்பிரஷன் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். இந்த எக்ஸ்பிரஷன் இப்படி இருந்துச்சுன்னா இப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் நான் a is equal to இங்கே 1 இருக்கிறதுனால a is equal to நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு x is equal to tan thetaன்னு எடுத்துப்பேன். அதே மாதிரி நான் y is equal to இங்கே நான் 2 எடுத்துக்கிறேன், x yன்னு எடுத்துக்கிறனால tan 1 theta, இங்கே வந்து tan 2 theta அப்படின்னு எடுத்துப்பேன். ஓகேவா? இப்போ அதே மாதிரி tan inverse of x plus tan inverse of y is equal to tan inverse of x plus y minus 1 minus tan x y a அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலாவும் இந்த கொஸ்டினில் தேவைப்படுதான். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் x is equal to tan சப்ஸ்டியூட் பண்ணி தென் இந்த ஃபார்மேட்டுக்கு வரானான்னு கொண்டு வந்து இந்த ஃபார்மேட்டை கொண்டு வந்து அதுக்கப்புறமா சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் கொண்டு வந்தால் ஆன்சர் ஃபினிஷ். ஓகேவா? நீங்களே போட ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் போட்டதும் நான் போட்டதும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஓகேவா? சரி, பார்க்கலாம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம tan சப்ஸ்டியூட் பண்ண போகிறோமா? தென் tan of 1/2 is equal to sin inverse of 2 into tan theta 1 divided by 1 plus tan square theta 1 plus cosecant inverse of இங்கே 1 minus y square, y பதிலாக என்ன பண்ணியிருந்தோம், அதே tan theta தான், tan 2 thetaன்னு சொல்லியிருந்தோம். அப்போ tan 2 theta 1 plus tan இங்கே ஹோல் ஸ்கொயர் வரும். ஓகேங்களா? இங்கே 2 theta எழுதிப்பேன். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஆல்ரெடி இந்த ஃபார்முலாவில் தான், அதாவது நம்ம மேலே கொடுத்த ஃபார்முலாவில் ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி தானே இருக்குது உங்களுக்கு. தென் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு வந்து tan of 1/2 is equal to sin inverse of 2 theta plus cos inverse of cos 2 theta 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? தென் cos inverse cos, sin inverse sin கேன்சல் பண்ணிக்கிறேன். அண்டு இங்கே வந்து நியூமரேட்டரில் 2 தான் உங்களுக்கு 2 தான் இங்கே காமனாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் டினாமினேட்டர்லையும் 2 தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கேன்சல் பண்ணிக்கிறேன். 2 கேன்சல் பண்ணிக்கிறேன். தென் tan of theta 1 plus theta 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இப்போது x is equal to tan thetaன்னு எடுத்துப்போம். அதானே? அப்போது போத் சைட் மல்டிபிள் பை tan இன்வெர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து tan இன்வெர்ஸ் ஆஃப் x is equal to thetaன்னு கிடைக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு வைக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? எடுத்துக்கிறது சேமாக இருக்கனால theta மட்டும் மாற்றி போகிறேன். இங்கே theta 1ன்னு போக போகிறேன், அங்கே theta 2ன்னு மாற்ற போகிறேன். ஓகேவா? ஸோ tan இன்வெர்ஸ் ஆஃப் x ப்ளஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் y அப்படின்னு எடுத்துப்பேன். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலா தெரியும். tan இன்வெர்ஸ் ஆஃப் x ப்ளஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் y வந்து என்னென்னு எழுதலாம், tan இன்வெர்ஸ் ஆஃப் x ப்ளஸ் y டிவைட் பை 1 minus x yன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் எழுதிக்க போகிறேன். ஸோ tan இன்வெர்ஸ் ஆஃப் x ப்ளஸ் y டிவைட் பை 1 minus x yன்னு எழுதிப்பேன். ஸோ tan இன்வெர்ஸும் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து x ப்ளஸ் y டிவைட் பை 1 minus x y. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போது 10வது கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம், ஃபைண்ட் த வேல்யூ. எதோட வேல்யூ கேட்டிருக்கான், sin இன்வெர்ஸ் ஆஃப் sin 2π/3ன்னு கொடுத்துருக்கான். ஸோ உங்கள் ஃபங்க்ஷன் சைன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்?